துதிப்போம் நன்றியுடன். சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. இம்மட்டும் வாழ்வில் உதவி செய்த எபினேசர் அவரே. இம்மட்டும் வாழ்வில் உதவி செய்த எபினேசர் அவரே. இன்னமும் வாழ்வில் நம்முடன் இருப்பார் இம்மானுவேல் அவரே. இன்னமும் வாழ்வில் நம்முடன் இருப்பார் இம்மானுவேல் அவரே. துதிப்போம் நன்றியுடன். சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை. ஆசீர்வாதம் என்பது தேவன் கொடுக்கிற பலன், தேவன் கொடுக்கிற ஆற்றல், தேவன் கொடுக்கிற வல்லமை, தேவன் கொடுக்கிற அபிஷேகம் தான் எனக்கு ஆசீர்வாதம். அதை வச்சுதான் ஐஸ்வர்யம் சம்பாதிக்க போறேன். அப்ப தேவன் கொடுக்கிற ஞானம் தான் எனக்கு ஆசீர்வாதம். சாலமோன்ட்ட கேட்கிறார், சாலமோன் ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா, உனக்கு என்ன வேணுப்பான்னு சொல்லும்போது சொல்றான் இல்லையா, ஞானமுள்ள இருதயம் கொடுங்கன்னு சொல்றான். ஞானம் வரும்போது என்ன சேர்ந்து வருது? ஐஸ்வர்யம் சேர்ந்து கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். அப்ப நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சார்ந்து ஆசீர்வாதத்தை நம்பி வாழ ஐஸ்வர்யம் என்ன தேடி வந்துட்டு என்ன பண்ணும்? பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, பலனை எதுக்கு கர்த்தர் கொடுக்கிறார்? ஐஸ்வர்யம் சம்பாதிக்கக்கூடிய பலன். அப்ப நீங்களும் நானும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வாழல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல வாழ்ந்து அதன் மூலமாக நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க போறேன். இந்த வருஷம் முழுக்க ஆசீர்வாதங்களின் ஆண்டா இருக்குது. என்னன்னா, எனக்கு பலன் இருக்கும், எனக்கு சுகம் இருக்கும், எனக்கு ஆற்றல் இருக்கும், எனக்கு வல்லமை இருக்கும், எனக்கு அபிஷேகம் இருக்கும். அதை வச்சு நான் எல்லா காரியத்தையும் மாற்றி அமைக்க போறேன். அப்ப ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலன் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். திருப்புவோம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆமேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆமேன். த இயர் ஆஃப் பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதங்களின் ஆண்டு. நம்முடைய ஆண்டு என்ன ஆண்டு? ஆசீர்வாதங்களின் ஆண்டு. ஆமேன். அப்ப இங்க சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆமேன். அப்ப கர்த்தரின் ஆசீர்வாதம் மாத்திரம் தான் எதை கொடுக்கும்? ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஆமேன். அப்ப ஆசீர்வாதம்னா என்ன? ஆசீர்வாதம்னா நம்ம நினைக்கிறது என்னன்னா, பணம்னா ஒரு ஆசீர்வாதம், பொருள்னா ஒரு ஆசீர்வாதம், வீடுனா ஒரு ஆசீர்வாதம், காருனா ஒரு ஆசீர்வாதம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனா ஆசீர்வாதம் என்பது அது அல்ல. என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்ப என்னதான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் தான் ஆசீர்வாதம் நம்ம பார்த்துருக்குறோம். இன்னைக்கு வேற கோணத்துல நம்ம பார்க்க இருக்கிறப்ப, ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும்னா ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் இல்லை இல்லையா? ஐஸ்வர்யம் வந்து பணம் பொருள் இல்லையா? அப்ப ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணுது? கொடுக்குது. அப்ப ஆசீர்வாதம் எது? நாம் இது வரைக்கும் ஆசீர்வாதம் சொல்லும்போது பணம், வீடு, வேலை, பதவி, இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டோம். அப்ப ஆசீர்வாதம், ஒரு படிப்பு நிறைய படிக்க முடியலன்னா எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு நினச்சிருக்கோம். அப்போ எது ஆசீர்வாதம் நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு அது விளங்கவே ஆரம்பிக்கும். அப்போ எதுதான் ஆசீர்வாதம்? உதாரணம் சொன்னால் நமக்கு தெரியும். இப்போ காற்று அடிக்குதுன்னு வச்சிங்களேன், காற்று என்ன பண்ணுது? அடிக்குது. அடிக்கும்போது இலைகள் என்ன பண்ணுது? அசைகிறது. அப்போ காற்று அடிக்கிறதால இலை அசைதா, இலை அசைகிறதால காற்று அடிக்குதா? அப்போ காற்று ஒரு ஆசீர்வாதம் மாதிரி. அப்போ நாம் இது வரைக்கும் என்ன நினச்சிட்டோம்? ஆசீர்வாதம்னாவே பணம், ஆசீர்வாதம்னாவே பொருள் இல்லைங்க. ஆசீர்வாதம் என்பது அது ஒன்றை உண்டாக்கக்கூடியது. அது உண்டாக்கக்கூடிய காரியம் தான் பணம். அப்போ ஆசீர்வாதம் என்பது என்ன அப்படின்னா நல்லா விளைவிக்கணும். உபாகம் 8:12 சொல்லப்படுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு. அப்ப ஆசீர்வாதம் என்பது எதுன்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலன். ஆமென். அப்ப இது வரைக்கும் நான் ஆசீர்வாதம்னாவே எதுதான் நினைச்சிட்டேன்? பணம், பொருள், வீடு அப்படின்னு நினைச்சிட்டோம்.
ஆனா அது இல்லவே இல்லை. அப்ப இப்ப நீங்க இது வரைக்கும் பணத்தையும் பொருளையும் வீடையும் காரையும் தேடுனீங்கன்னா அது சரியான ரூட்டில் நான் போகல. ஆனா எதை தேடணும்? வேதம் சொல்லுதே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. அப்ப ஆசீர்வாதத்தின் தேவனை நான் தேடும் போதெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தின் தேவன் எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கூட என்ன பண்றாராம். அப்ப இங்க சொல்றாரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலன். அப்ப எது ஆசீர்வாதம்? தேவன் கொடுக்கிற பலன், தேவன் கொடுக்கிற ஆற்றல், தேவன் கொடுக்கிற வல்லமை, தேவன் கொடுக்கிற அபிஷேகம், இதுதான் எனக்கு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணுது. அப்ப ஐஸ்வர்யம் தான் ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருந்தேன்னா அது தவறான அப்ரோச் என்ன பண்றோம், போறோம். ஆனா சரியான அப்ரோச் என்னன்னா பலனை கொடுக்கிறார் தேவன். அந்த பலனை வச்சு நான் பணத்தை சம்பாதிக்கல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும். இது வரைக்கும் ஜனங்கள் என்ன பண்றாங்க தெரியுங்களா? சம்பாதிக்க எதுக்கு போறாங்க? எதுக்கு தெரியுமா? பணம் சம்பாதிக்கிறதுக்காக போறாங்க. ஆனா பைபிள் எப்படி சொல்லுதுன்னா பலனை எதுக்கு கர்த்தர் கொடுக்கிறார்? ஐஸ்வர்யம் சம்பாதிக்கக்கூடிய பலன். அப்ப நீங்களும் நானும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வாழல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல வாழ்ந்து அதன் மூலமாக நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க போறேன். அப்ப இங்க சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு. சொல்லும்போது உன் தேவனை கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்குது போல. அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு பலன் குறைஞ்சி போச்சுன்னா நீங்க சொல்லணும், ஆண்டவரே எப்ப நான் ரட்சிக்கப்பட்டனோ அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? திரும்ப கொடுக்க போறீங்க. அதே பலன் திரும்ப கொடுத்து இதுவரையில் நான் வாழ்ந்துடாத, இது வரைக்கும் என்னால் செயல்படுத்த முடியாத காரியத்தை அந்த பலத்தை கூட என்ன பண்ண போறீங்க? என்ன செயல்படுத்த போறீங்க. அப்ப நீங்களும் நான் நீங்க முடிவு பண்ணணும், எனக்கு பலன் ஒரு ஆசீர்வாதம். ஆமென். எனக்கு கொடுத்த இன்னொரு ஆங்கில பைபிள் சொல்லுது எபிலிட்டி, ஆற்றல் எனக்கு ஆசீர்வாதம். இன்னொன்னு சொல்லப்படுகிறது பவர், வல்லமை எனக்கு ஒரு ஆசீர்வாதம். இன்னொன்னு சொல்ற அபிஷேகம் ஒரு. அப்ப ஆசீர்வாதம் என்பது நான் பணம் பொருள் நினைச்சுக்கிட்டு அதையே யோசிச்சு கடந்தால ஐஸ்வர்யம் வரல, வேதனை தான் என்ன பண்ணுது. ஆனா சொல்றாரு கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்ட மாட்டேன்னு சொல்றாரு. ஏன் வேதனையோடு இருக்கிறேன்னா நான் ஐஸ்வர்யம் என்பது தான் ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருந்துட்டேன், அதெல்லாம் எனக்கு வேதனை. அதனால இன்னைக்கு வேதனை இல்லாம நான் ஐஸ்வர்யத்துக்கு வரணும்னா ஆசீர்வாதம் என்பது தேவன் கொடுக்கிற பலன், தேவன் கொடுக்கிற ஆற்றல், தேவன் கொடுக்கிற வல்லமை, தேவன் கொடுக்கிற அபிஷேகம் தான் எனக்கு ஆசீர்வாதம். அதை வச்சு தான் நான் என்ன பண்ண போறேன்? எல்லா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க போறேன். அப்ப தேவன் கொடுக்கிற ஞானம் தான் எனக்கு ஆசீர்வாதம். சாலமோன்ட்ட கேட்கிறார், சாலமோன் ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா, உனக்கு என்ன வேணுப்பான்னு சொல்லும்போது சொல்றா இல்லையா, ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்கன்னு சொல்றான். அப்ப யோசிச்சு பாருங்க, ஞானம் வரும்போது என்ன சேர்ந்து வருது? ஐஸ்வர்யம் சேர்ந்து கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். அப்ப நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சார்ந்து ஆசீர்வாதத்தை நம்பி வாழ 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 ஐஸ்வர்யம் என்னை தேடி வந்துட்டு என்ன பண்ணும்? அதான் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது எவைகள் எல்லாம் அங்க சொல்றா இல்லையா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம்னு கவலைப்பட்டிருக்கிற இல்லையா, அதெல்லாம் உனக்கு கூட தரங்கிறாரு, எக்ஸ்ட்ரா தரங்கிறாரு. அப்ப எக்ஸ்ட்ரா தரன்னு சொல்லும் போது நான் ஆசீர்வாதத்துடைய கூறுகளை, அதாவது அது விளைவிக்கக்கூடிய காரியங்களை நான் நம்புறது இல்லை, ஆசீர்வாதத்தின் தேவனை நான் நம்புறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப இந்த வருஷம் முழுக்க ஆசீர்வாதங்களின் ஆண்டா இருக்குதுன்னு என்னன்னா எனக்கு பலன் இருக்கும், எனக்கு சுகம் இருக்கும், எனக்கு ஆற்றல் இருக்கும், எனக்கு வல்லமை இருக்கும், எனக்கு அபிஷேகம் இருக்கும். அதை வச்சுதான் நான் என்ன பண்ண போறேன்? எல்லா காரியத்தையும் மாற்றி அமைக்க போறேன். அப்ப ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலன். சொல்லுங்க, பணத்தை சம்பாதிக்கிறது இல்லை. சொல்லுங்க, இப்போ உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறான்னு சொல்லல. இப்போ நீங்க போய் ஜெப குறிப்பு ஆரம்பிக்க போறீங்க இல்லையா, நீங்க ஜெபிக்கும் போது ஜெபக்குழு ஆரம்பிச்சு செயல்படுத்தும் போதெல்லாம் அங்க அபிஷேகம் என்ன பண்ணும்? வேலை வெளிப்படும். பிசாசு பிரச்சனையா இருக்கும், நீங்க போய் இயேசு நாமத்துன்னு சொல்லுவீங்க, பிசாசு ஓடிடும். பலவீனமா இருக்கும், நீங்க படுத்த படுக்கையா இருக்கும், நீங்க போய் இயேசுவின் நாமத்துல கை வைப்பீங்க, அங்க என்ன பண்ணும்? அபிஷேகம். அப்ப கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா, அங்க சொல்லும்போது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அதை எடுங்க பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குள்ளருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒன்னு தரித்திரருக்கு சுவிசேஷம், ரெண்டாவது இருதயம் நறுங்குண்டவர்கள், மூணாவது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை, நொறுங்குண்டவர்களுக்கு. அப்ப உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறதால நீங்க எங்கெல்லாம் போய் இயேசுவுக்காக செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ, செயல்படுகிற ஒவ்வொரு இடத்திலையும் தேவன் விடுதலை என்ன பண்றாரு? அப்ப எது ஆசீர்வாதம்? ஆனா நாம நினைச்சிட்டோம்
ஐயோ பணமே இல்லைங்க, ஒரே கடனில் இருக்கிறேன். இல்லைங்க, இந்த பலனை சார்ந்து, இந்த ஆற்றலை சார்ந்து, இந்த வல்லமையை சார்ந்து, இந்த அபிஷேகத்தை சார்ந்து நம்ம இருந்துட்டோம்னா, எனக்கு எல்லா எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், என்ன பிரச்சனையோ அது எல்லாம் என்ன பண்ணும்? மாறும். சொல்லுங்க, மாறும். எல்லாமே மாறும். நான் இன்னைக்கு பார்த்துருக்கிற எல்லா கஷ்டங்களும் மாறும், எல்லா கவலைகளும் மாறும், எல்லா நெருக்கங்களும் மாறும். கர்த்தருடைய நாமத்தில் எல்லாவற்றையும் தேவன் என்னை கொண்டு மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி, நீங்கள் வல்லமையான ஆள், நீங்கள் சாதாரணமான ஆள் இல்லவே. அப்போ ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளார என்ன பண்ணுது? நீங்களா சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பேன். அல்லதான் வாக்குத்தம், பூமியில் வம்சங்கள்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் உங்கள்கிட்ட சுகத்தின் வல்லம் இருக்கும். சுகவீனமாக வருவாங்க பாருங்க, சுகத்தை என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஆரோக்கியம் இல்லாமல் வருவாங்க, ஆரோக்கியத்தை என்ன பண்ணுவோம்? அப்போ உங்களை எல்லாவற்றிலும் ஆண்டவர் நிரப்ப இருக்கிறார். நிரப்ப 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 அங்கிருந்து வெளிப்படும் போதெல்லாம் சுகமாகவும் பலனாகவும் ஆரோக்கியம் என்ன பண்ணும்? வெளிப்பட்டே ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லலாமா? அப்போ ஆசீர்வாதம் என்பது எது? பலன், ஆற்றல், வல்லமை, அபிஷேகம். ஆமென். இதுதான் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகுது. இந்த ஆசீர்வாதம் உடையவரை நாம் மாற 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 வாழ 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 நம்ம வாழ்க்கையில் அப்படி ஆசீர்வாதத்தின் கூறுகள் வெளிப்பட. நீங்கள் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு யோசிக்கிறேன், வேனுக்கு யோசிக்கிறோம் இல்லையா, காருக்கு யோசிக்கிறோம், வாகனத்துக்கு யோசிக்கிறோம். ஒரு நாள் இந்த ஆசீர்வாதத்தை நம்பி இருந்துட்டோம்னா எல்லாம் நம்மளை தேடி என்ன பண்ணும்? பஸ் வரும், கார் வரும், வேனு வரும், ஆட்டோ வரும், எல்லாமே என்ன பண்ணும்? அப்போ யோசிச்சு பாருங்க, நான் எதை நம்பி போகணும்? இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் வந்து நாடகம் நடத்தினாங்களே, என்ன நாடகம்? பரலோகத்துக்கு போகிற பஸ்ஸு. இப்போ ஆசீர்வாதத்தின் பஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஆசீர்வாத பஸ்ஸில் ஏற போகிறீங்க. பணத்து பஸ்ஸில் நிற்க போகிறீங்களா, ஆசீர்வாத பஸ்ஸில் இருக்க போகிறீங்களா? ஏன்னா அந்த உலகத்தில் பாருங்களேன், சில பேருக்கு மணி இஸ் பவர்மா, பணம் தான் அவனுக்கு பவர். ஆமாம் தானே? சில பேருக்கு பதவி பவர், சில பேருக்கு படிப்பு பவர் இல்லையா? இதுதான் உங்களுக்கு பவராக இருக்கும். நீங்கள் பணம் அவன்கிட்ட 100 கோடி அவன்கிட்ட இருக்குன்னு வச்சிங்களேன், 100 கோடி அவனுக்கு பவர் இருக்குது. ஒரு நாளைக்கு 100 கோடி புஷ்ஷுன்னு போயிடுச்சு, என்ன பண்ண? அவன்கிட்ட பவர் இல்லை, என்ன பண்ண மாட்டான்? அவனால் வாழ முடியாது இல்லையா? பதவி இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த பதவியிலே அதான் பவர் அவனுக்கு. அந்த பதவி முடிஞ்ச உடனே அவனுக்கு பவரை, அவர் போறாரே, அவர் ரிட்டையர்டும்பாங்க, அப்படிதானே சொல்லுவாங்க. அவர் ரிட்டையர்ட் ஆகிடும், அப்படியே அவன் தானே. ஓ, அவரா சொல்ல மாட்டான், அவர் ரிட்டையர்ட் ஆனவருமா. அப்போ பவர் என்ன பண்ணுச்சு? போயிடுச்சு. ஆனா ஆசீர்வாதம் என்பது போவுறதே போவுறதே. ஹல்லேலூயா. அப்போ அவனா பணம் இல்லைன்னா அவனால் வாழவே. நிறைய பேர் பாருங்க, பணக்காரனா இருப்பான், பணம் போயிடுச்சுன்னா அவனால் வாழ முடியாது. ஆனா நாம பாருங்க, 10 ரூபாய் இல்லைன்னா என்ன பண்ணிருப்பான்? நமக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா நாம் வேற ஒன்றை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஆசீர்வாதத்தை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன், பணத்தை சார்ந்து. எந்த ஒரு ஆமென் சொல்றது? ஆமென். அதான் நீங்கள் முடிவு பண்ணு. இன்னைக்கு உங்கள்கிட்ட யாராவது நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன், நான் சாப்பாட்டுக்கு ரொம்ப வழி இல்லைங்க ஐயா அப்படின்னு கேட்குங்க வச்சிங்களேன், நான் சொல்கிறேன், உனக்கு ஒரு நல்ல வேலை தரேன், சாப்பாடு தரேன், உனக்கு எது தேவை அப்படி என்ன பண்ணணும்? நீங்கள் எதை சூஸ் பண்ணணும்? நீங்கள் சொல்லும்போது ஏன் இன்னைக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு ஏப்பம் விட்டுருவான். ஆனால் அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு யார்ட்டேது போகணும். ஆனால் ஒரு வேலைக்கு போயிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? தினம் சாப்பிட்லாம், பகல் காலை சாப்பிட்லாம், மதியம் சாப்பிட்லாம், நைட்டு சாப்பிட்லாம், இன்னைக்கு சாப்பிட்லாம், நாளைக்கு சாப்பிட்லாம். ஏன்னா அது எனக்கு வேலையை நடந்துக்கிட்டே என்ன பண்ணும்? அப்போ யோசிச்சு பாருங்க, ஆசீர்வாதம் என்பது அப்படிப்பட்டது. நான் ஆசீர்வாதத்தையே சார்ந்து வாழ்ந்துட்டேன்னா பணம் வரும், பொருள் வரும், எல்லாம் வரும். ஆனால் பொருள் பக்கம் போகிறதே. அந்த காலத்தில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுவும் ஜெபம் பண்ண வருவாங்க, அது அந்த பதில் கிடைச்சி உடனே என்ன பண்ணுவாங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அவங்க அதை மட்டும்தான் சார்ந்து வந்தாங்க, இவரை சார்ந்து வாழலை. ஆனால் நீங்கள் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஆசீர்வாதத்தின் தேவனை சார்ந்து, ஆசீர்வாதத்தை சார்ந்து என்ன பண்ண போகிறோம்? வாழ போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இல்லையா? ஒரு மூட்டை மாங்காய் இருக்குது, மாங்காவே தின்னு அழிச்சிடக்கூடாது. இந்த மாங்காவை எப்படி மரமாக்குன்னு யோசிக்கணும். ஆமாம் தானே? ஆனால் மரமாக ஆக்கிட்டோம்னா வருஷம் வருஷம் காய் என்ன பண்ணும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதான் தப்பாமல் கனி கொடுக்குறோம். நம்ம மாறுவோமா? எதை நம்பி இருந்தால் மாறுவோம்? ஆசீர்வாதத்தின் தேவனை நம்பி. ஆசீர்வாதம்னா இதுதான், இவர் தான், அவரை நம்பி இருந்துட்டோம்னா அந்த ஆசீர்வாதம் எனக்குள்ள ஐஸ்வர்யம் என்ன பண்ணும்? கொடுத்துக்கிட்டே. அப்போ ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் சொன்னதுன்னா அது மட்டும்தான் தரும், வேற எதுவும் தரவே தராது. ஆமென்.
அதுதான் நிறைய பேர் நான் நல்லா படிச்சுட்டுங்க, மேலே வந்துட்டுங்க, அதை பண்ணிட்டுங்க, இதை பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு லெவல் தான். அதுக்கு மேலே அவங்களால போகவே முடியாது. ஆபிரகாம் பாருங்க, சாதாரணம் வந்தான். ஆனால் அசாதாரணமான காரியங்கள் கர்த்தர் என்ன பண்ணார் செய்தார். இன்னைக்கு அப்படிப்பட்டு தான் நீங்கள் சாதாரண வந்திருக்கலாம். இந்த ஆசீர்வாதத்தின் தேவனை நம்ப ஆரம்பித்து வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அசாதாரணமான காரியங்களை செய்கிறவங்க கர்த்தர் பண்ணுவார்களே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? ஆமேன். அப்போ ஆசீர்வாதம் பஸ்ஸில் இருக்கீங்களா? ஆசீர்வாதம் ட்ரெயினில் இருக்கிறீங்களா? ஆசீர்வாதம் காரில் இருக்கிறீங்களா? அப்போ கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யாரெல்லாம் கூட வர்றது? ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னும் அந்த ஆசீர்வாதத்துடைய பலத்தில் நான் வாழ ஆரம்பிக்கணும். ஆசீர்வாதத்துடைய ஆற்றலை நான் வாழ ஆரம்பிக்கணும். ஆசீர்வாதத்துடைய அந்த அபிஷேகத்தை நான் வாழ ஆரம்பிக்கணும். அப்படி வாழ ஆரம்பிக்க எனக்குள்ளார இருக்க எல்லா பிரச்சனையும் என்ன பண்ணும்? மாறிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே. உங்கள்கிட்ட ஒன்றுமே என்ன பண்ணாது ஆண்டவே. அம்மன் சொல்லாமா? சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஆமென். அப்போ பணம் இல்லைன்னா, பொருள் இல்லைன்னா அப்படியே மூலையில் உட்காந்துக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? மூலையில் உட்காந்துக்கிட்டு யார்கிட்ட கடன் வாங்கலாம், யார்கிட்ட கேட்கலாம். போன வாரம் அவள்கிட்ட கேட்டேன், போன வாரம் இவன்கிட்ட கேட்டேன். சரி, அவனையும் கேட்க வேணாம், இவனையும் கேட்க வேணாம், கர்த்தர்கிட்ட கேட்போம். எத்தனை ஆமேன்னு சொல்கிறது? அப்போ பணம் இல்லைன்னா தெம்பா வந்து உட்காந்து யாரை நம்ப ஆரம்பித்தான். இப்போ அந்த ஏக்கர் கடன் வாங்க போகிறோம்ல. ஒரு சாட்சி கேட்டேன். உலகத்தில் ஒரு மனுஷனை, சாதாரணமாக ஒரு மனுஷன், அவன் அன்னைக்கு டெஸ்டிமென்ட் சொன்ன பிகின் விட்ஸ் அந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க. சாதாரண ஒரு மனுஷன் அசாதாரணமான ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறான். அவன் சொல்கிறான் பாருங்க, 21 வயசில் ஒரு மல்டி மில்லியனாக இருக்கிறான். 23 வயசில் ஒரு ஓனர், பெரிய ஆளாக இருக்கிறான். எனக்கு ஆச்சரியம், எப்படி அவன் வந்தான்? அவன் படிப்பு பார்த்தா அவன் போட்டிருக்குது 5வது தான் படிச்சிருந்தானா. 5வது படிச்சிருந்தான். ஒரு மனுஷனை எடுத்து அவன் பயங்கரமாயிட்டான். 5வது படிச்சிருக்கான் பாருங்க. அவங்க அப்பா வக்கீலாக இருந்திருக்காரு, படிச்சிருக்கா. அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். முஸ்லீம் பையன். அவன் வந்து அந்த அரபுக்கு படிக்க அனுப்பிடுவாங்களாம் 5வதுக்கு பிறகு. அதில் ஒரு 5-6 வருஷம் படிக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாராம் பாருங்க. இறந்தவொடனே அவங்க குடும்பத்தை நடத்துவதற்கு போகிறதுக்கு அவனால் முடியவே இல்லையா. என்ன பண்ணுறதுன்னு அவனால் முழிச்சிட்டானா. ஆனால் ஒன்று மட்டும் நினச்சானா, சீக்கிரமாக நான் எப்படி பணக்காரன் ஆகுறது. அவனுக்குள்ள வந்துச்சு. ஆனால் படிக்கிறது என்னதான் 5வது தான். 5வது வச்சு எங்கே போய் படிக்க, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சானா. அப்போ அவனுக்குள்ளார ஒரு யோசனை வந்துச்சான். சரி, போய் டுட்டோரியலில் போய் கேட்போம், இல்லை இந்த டியூஷன் சென்டரில் போய் கேட்போம். டியூஷன் சென்டர் போய் கேட்டான். சார், இது மாதிரி நான் 5வது படிச்சிருக்கேன் சார், மேலே படிக்கணும்னா என்ன படித்தா நான் மேலே வரலாம், எப்படி முன்னேறலாம், நீங்கள் சொல்லுங்கள் சார்னு சொன்னான். அவன் சொன்னானா, இப்போ 5வது படிக்கணும், அப்புறம் 8வது படிக்கணும்ப்பா, அப்புறம் 10வது படிக்கணும்ப்பா, அப்புறம் 12வது படிக்கணும்ப்பான்னு. அவன் முதல்ல என்ன சார் படிக்கணும்னா 8வது. உடனே 8வது படித்தானா, 8வது பாஸ் பண்ணிட்டான். அடுத்து இந்த இயர் 2 முடியுது இல்லையா, அடுத்த செக்ஷனில் 10வது போட்டான். 10வது போட்டால் 10வது பாஸ் பண்ணிட்டான். அவன் போய் படித்து முடிச்சுட்டு அப்புறம் என்ன படிக்கிறாலும் சிவில் தான் வேணும் சார். நான் யோசிச்சு பாருங்க, சிவில் போய் சேர்ந்தானா பாருங்க. சிவில் சேர்ந்து முடிச்சுட்டு 3 வருஷம் முடிஞ்சிச்சான். ஆனால் இவனுக்கு வெறி என்ன ஆகணும், சீக்கிரம் நான் முன்னேறணும். எப்படி முன்னேறுது அதுதான். அப்போ 5வதுலேருந்து 8வதுக்கு வந்தான், 8வது 10வது வந்தான், 10வது எங்கே வந்துட்டான். இப்போ அடுத்த லெவலுக்கு போகணும். ஒரு நாள் அவனுக்கு உடம்பு முடியாத போச்சான் பாருங்க. உடம்பு முடியாத போனோம். ஒரு கிளினிக்கு போய் உட்காந்தானா. அங்கே ஒரு லேடி டாக்டரான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தானா. அவன்கிட்ட ஒரு பெரிய பழக்கம் என்னவான், யார்கிட்ட பேசினாலும் 5 நிமிஷம் பேசுவானா, அப்புறம் அரை மணி நேரம் அவங்க பேசுவாங்களா. அவன்கிட்ட என்ன பண்ணானா கேட்டானா, மேடம் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறீங்களே, எவ்வளோ நாள் நீங்கள் ஆரம்பிச்சிங்க இந்த கிளினிக்கு? இப்போ இல்லை லேட்டஸ்ட்டாக தெரியுதுண்ணே. இல்லைப்பா, நான் 1 மாதம் தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். நீங்கள் என்ன ஒரு ஏது ஊருன்னு பேசும்போது பேசிவிட்டு சொன்னானா, வேற ஏதாவது உங்களுக்கு ஃபியூச்சர் பிளான் இருக்கா அப்படின்னு கேட்டானா. அவன் சொன்னாங்களாம், ஃபியூச்சர் நிறையா இருக்குதுப்பா. என்ன பிளான்னா, நான் ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டுன்னு இருக்கிறேன். இந்த ஏரியாவில் ஒரு இடம் எந்த எனக்கு தேவலான்னு எனக்கு தோணுச்சு, அதனால் அதுக்கு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அப்போ நான் உங்களுக்கு அந்த இடத்த வாங்கி கொடுக்கட்டுமா அப்படின்னா. அந்த ஏரியாக்காரன் தானே, அவன் கோயம்புத்தூர் பக்கம் ஏரியாக்காரன் தானே. போய் அவன்கிட்ட கேட்கும்போது அவன் மேலே இறங்கி, ஏண்டா அவங்க அப்பா நினச்சா நீ கேட்குறியா, உண்மையிலே எனக்கு வேணும் சார்னு கேட்டானா. அப்போ சொன்னா, உனக்காக உங்கள் அப்பாவுக்கு நான் இது தரேன்டா அப்படின்னாரா. பேசி முடிச்சுட்டு முன்னாடி இருக்க பிளாட்டையும் பேசி முடிச்சுட்டு அங்கே டாக்டர்கிட்ட போய் சொல்கிறானா, மேடம் உங்களுக்கு இடம் ஓகே ஆகிடுச்சு, நீங்கள் நினச்ச மாதிரி அந்த இடம் உங்களுக்கு ஓகே, இது உங்கள் இடம் தான் அப்படின்னு. அவங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சான். அப்போ எப்பா இவ்வளோ தொகையாக இருக்கடா, என்ன பண்ணுறது அப்படி சொன்னானா. இது மட்டும்தான் மேடம் தொகை, பின்னாடி இருக்கிறதெல்லாம் நான் ஈஸியாக முடிச்சுட்டேன்.
பின்னாடி சேர்த்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன், இது எல்லாமே உங்களுக்கு தான். நான் கொடுத்த பிறகு அந்த அம்மா டாக்டர் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா. உடனே என்ன பண்ணிச்சான், அப்படியே 1,25,000 கமிஷன் வந்துச்சான். எடுத்து அந்த பையன்கிட்ட முடி டேபிளில் வச்சுருந்தாப்பா எடுத்துக்கு போவோம் கமிஷன் சொல்லிச்சான். சொன்னானா, வேணாம் மேடம், இதை வச்சிருங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னானா. அப்போ அவங்க சொன்னா, என்னடா பணத்தை கொடுக்குறோம் வேணான்னு சொல்கிறானே, ஹெல்ப் பண்ண சொன்ன. அவன் சொல்லனா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு கொடுங்க நானா. அதான் மாங்காய் முக்கியமா மரம் முக்கியமா. அவன் சொல்கிறான், 1.5 லட்சம் வேணான்னு கொடுத்தேன், கோடிக்கணக்கான அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்துச்சு. செக் நான் பார்க்க 30 லட்ச ரூபா முத செக் எனக்கு கொடுத்தாங்க. நம்ம எப்படி ஆபிரகாம் சந்ததி வாங்க எப்படின்னு தெரியல, ஊரே விலை கொடுத்து அது வெறியா இருக்கணும். என்ன இருக்கணும், இங்கேருந்து சீர்காழி வரைக்கும் வாங்கிடுவேன், இங்கேருந்து வேப்பூர் வரைக்கும் வாங்கிடுவேன். எங்க போகும்போது எங்கள் வீடு இருக்குது, அதையும் சேர்த்தே வாங்கிடுறேன். ஏன்னா நமக்கு அந்த மாதிரி எண்ணம் வருதே இல்லை. ஏன்னா நான் பிறந்த ஊர், நான் வளர்ந்த ஊர், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் அக்கா, என் தங்கச்சி, இதை மட்டும்தான் தெரியும். வேற ஆண்டவரை பற்றி ஒன்றும். ஆனால் இங்கே சொல்றது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்குறாங்கிறாரு. கர்த்தர் கொடுக்கும்போது அதை திருப்பக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லை. அதை தான் நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன். ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருமா? கண்டிப்பா தரும். அப்ப ஐஸ்வர்யத்தை நாடு இல்லை. என்கிட்ட காசே இல்லைங்க, நான் பாதி தூரம் நடந்து வந்தேன், பஸ் ஏறி வந்தேன், பிரச்சனையே இல்லை. ஆசீர்வாதத்தை தேடி வரீங்களா? நான் நடந்தான் வந்தேன், திரும்ப போகிறதுக்கு காசு இல்லைங்க, உங்களை கொண்டு போய் வீட்டில் கத்தரை விடுவார். அதான் சொல்லுறேன், அந்த காசை கொண்டு வந்து கொடுத்துட்டு வீட்டுக்கு நான் திரும்ப வரும்போது வீட்டில் எனக்கு காசு இருந்துச்சு. மீதி காசு வச்சு இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். மீதி காசை வச்சு 3 நாளாக வாழ்ந்துட்டேன். நீங்களும் நானும் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை. அப்போ வேதனை இல்லாத ஒரு வாழ்வுக்கு வரும்னா அவருடைய கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நம்பி வாழணும். என் வேலையோ என் கைபேலனோ என்னுடைய எதுவுமே எனக்கு சம்பத்தை கொடுக்கறது இல்லை, அவர் தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறவர். என்ன பண்ணுறாரு? அப்போ ஒருவனா ஒரு ஆபிரகாமை அழைச்சி ஆண்டவர்னே அறியாத ஒரு மனுஷனை எடுத்து அவனை ஆண்டவர் அவ்வளோ பெரிய காரியத்தை அவனுக்கு செய்தாருன்னா இன்னைக்கும் உங்களுக்கும் எனக்கும் செய்ய போதுமானவரை இருக்கிறார். ஆமே. ஆபிரகாம் சாதாரணமான ஆளு இல்லவே இல்லை. அடைச்சு சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அன்னைக்கு ஆரம்பிச்சு அந்த ஆபிரகாம் பேரு இன்னை வரைக்கும் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. எல்லா ஊர்லையும் என்ன பண்ணுது? இப்போ நம்ம ஊர் எப்படி, நம்ம பேர் எப்படி? சத்தரி இந்த பக்கம் ஒரு ஆளுக்கு நான் இந்த பக்கத்தை பார்க்க ஏதாவது அடிக்கவான்னு ஒன்றும் வெளிச்சு அடிக்கவே இல்லையே. இங்கே தான் பொரியுதுன்னு இந்த பக்கம் பார்க்குறேன், இங்கே எல்லாம் அமைஞ்சு போய் கிடக்குது இல்லையா? ஆண் ஒன்று பெரிய ஜாதியாக்கி யாருங்க ஆக்குறாங்கிறா? அவர் ஆக்குறாங்கிறாரு. நமக்கு என்ன விசுவாசம் தேவை, அவ்வளோதான். கர்த்தர் ஆசீர்வாதம் என் ஐஸ்வர்யம் மாற்றுங்க. அப்போ மாற்றுன்னு நம்புறேன்னா அவர் பக்கத்தில் நான் இருக்கிறேன் இல்லையா? கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே, சொல்லுவேன். இங்கேருந்து சீர்காழி வரைக்கும் வாங்குவேன், இங்கேருந்து வேப்பூர் வரைக்கும் வாங்குவேன். நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், அதை தான் அன்றைக்கி நாங்களும் பிரதலும் பேசிகிட்டு இருக்கிறோம். இனிமேட்டு நான் ஜப நட போட இருக்கிறோம். ஒரு ஒரு ஏரியாவும் போட்டு எண்ணத்தை தூக்க முடியும், தூக்கி என்ன பண்ணும் இல்லையா? சிஸ்டர் சொல்லுவாங்க, சொன்னாங்க பாரு அன்னைக்கு, இவர் எப்படியாவது தூக்கின்னு நினைச்சேன்னாங்க. தூக்கு நினைச்சு தூக்கிட்டேன் அப்படின்னாங்களே. அப்போ தூக்க முடியும். நம்ம தூக்குதுன்னா வெயிட்டு சொல்லலைங்க, தூக்க முடியுமான்னு தெரியல. அவரை இல்லைங்க, அவரே நடந்து வருவார், அவரே நிற்பார், அவரே பேசுவார். சிஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி, எனி டைம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, என்ன வேணாலுங்கிறாரு. எனக்கு என்ன வேணாலும். அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ அவருக்கு ஒன்று வீந்துருச்சு, உள்ள ஒரு விதை உள்ள ஊந்துருச்சு. அந்த விதை என்ன பண்ணும்? அது வேலை முளைச்சிக்கிட்டே இருக்கும், அது சும்மாவே இருக்காது. ஆமேன் ஆமேன். அப்போ அவர் ஆயுசு இருக்க வரைக்கும் விதை என்ன பண்ணும்? போய்கிட்டே இருக்கும். ஆமேன். அப்போ ஒவ்வொரு வருஷம் பிள்ளைகளை சேர்க்க சேர்க்க விதை என்ன பண்ணுது? கூடிக்கிட்டே என்ன பண்ணுது? ஆமென் சொல்லலாமா? அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ ஆபிரகாமுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷனை எடுத்து பெரிய ஜாதியாய் மாத்திருந்த அந்த ஆசீர்வாதம். ஆமென். ஈசாக்கு எடுத்துங்க, ஈசாக்கு என்ன ஆசீர்வாதம்? தண்ணியே இல்லை, அவனுக்கு தண்ணி வருது.
இல்லையா? பஞ்சத்தின் மத்தியில யாரும் விதைக்கல. ஆனா இவன் மாத்திரம் விதைக்கிறான். தண்ணி வருது. வந்துச்சா? வந்துச்சு. துறை வெட்டுறான், தண்ணி வருது. தண்ணி வர 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 அவன் 100 மடங்கு பலன் என்ன பண்ணான்? ஆமென். அப்ப ஈசாக்குக்கு அப்படி, யாக்கோபுக்கு எப்படி அப்படி ஆசீர்வாதம்? பெருக்கம், மாடுகளின் ஆடுகளின் பெருக்கம். இல்லையா? 20 வருஷம் வேலை செய்யறான் அவங்க மாமனார்கிட்ட. 20 வருஷம் வேலை செய்து ஒண்ணுமே இல்லை. ஆனா கர்த்தர் பெருக்கத்தை கொடுக்குறாரு பாருங்க. 2 பரிவாரம் வர அளவுக்கு பெருக்கம் என்ன பண்ணுது? அப்ப ஆடு மாடுகளின் திரட்சி. இப்ப சபைக்கு, புதிய ஏற்பாடு சபைக்கு திரட்சி, ஜன திரட்சி வருமா? வரும். எங்கேருந்து வரும்னு பிரச்சனை இல்லை, வந்து குமியும். வந்து என்ன பண்ணும்? குமியும். ஏன்? அது தேவனுக்கு மகிமை என்ன பண்ணுது? அப்ப ஆசீர்வாதம் என்பது கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து என்ன பண்ணும்? கொட்டும். கொண்டு வந்து என்ன பண்ணும்? கொட்ட ஆரம்பிக்கும். ஆமென். அப்ப ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம், சாராளுக்கு பிள்ளையே இல்லை. பிள்ளைய இப்ப சொல்லுங்க, எனக்கு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்க, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு உண்டாகும். எதை விசுவாசிக்கிறீங்க? எதை நம்புறீங்க? அப்ப சாராளுக்கு பிள்ளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வழியே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அநேக ஜாதிகளின் தகப்பனா தாயாவாங்க, இல்லைங்களா? அப்ப பிள்ளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வழியே இல்லை, உருவாவதற்கு வழியே இல்லை, உருவாக முடியாதுன்னு வேற இருக்குது. உருவாக முடியுதோ முடியல, நான் சொன்னா அது நடக்கும். அது அமீன் சொல்லுது. அதான் சொல்ற, தேவனால் கூடாத காரியம் உண்டோ? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தேவனால் கூடாத காரியம் உண்டுன்னு நமக்கு தெரியும். எந்த சுச்சுவேஷன் சொல்ற தெரியுமா? சாராளுடைய கற்பம் செத்து போச்சு, ஆபிரகாம் சரீரம் செத்து போச்சு. 2 செத்து போன சரீரத்தை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, தேவனால் கூடாத காரியம். அப்ப இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, தேவனுடைய ஆசீர்வாதத்தால உண்டாக முடியாத காரியம் ஒன்றும் இல்லவே இல்லை. அப்ப இன்னைக்கு முடிவு பண்ணும், அந்த ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட கண்டிப்பா உண்டாக முடியலையா? உண்டாகும். ஏன்? அது என்னை சார்ந்தது அல்ல, அது ஆசீர்வாதத்தை சார்ந்தது, ஆசீர்வாதத்தின் தேவனை. அப்ப ஆபிரகாமால முடியல, ஆசீர்வாதம் முடிச்சிச்சு. சாராளால முடியல, ஆசீர்வாதம் முடிச்சிச்சு. ஈசாக்கால முடியல, ஆசீர்வாதம் முடிச்சிச்சு. யாக்கோபால முடியல, ஆசீர்வாதம் முடிச்சிச்சு. இன்னைக்கு உங்களால முடியலன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை ஐஸ்வர்யனா மாத்தும். ஆமென். மாத்தாம ஆமா, என்னத்தை மாத்தணும்? வாய் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் கேட்டு இருந்த வாய் என்ன பண்ணும்? நான் போய் இந்த குழுவை கட்டுறது என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, முடிஞ்சிச்சு. இங்க எல்லாம் எது போயிடுச்சு? ஆசீர்வாதம்லாம் போயிடுச்சு. அப்படியே சொல்லணும், குழுவை கட்டி முடிப்பேன், கட்டம் வாங்காம இருப்பேன், கட்டணம் அடைப்பேன், கட்டம் வாங்காம கடத்தை வாங்கி வச்சுட்டு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவேன்? சத்தத்தை காணுமே. கடன் வாங்கலான்னா யார்கிட்ட போகலான்னு நம்மகிட்ட தான் வரணும். சத்தத்தை காணும். இந்த பக்கம் ஒன்றும் சத்தம் வர மாட்டேங்குது. கடன் வாங்கணும் யார்கிட்ட வரணும்? நீங்க எப்படி? சில இடத்துல நானும் பிரதர் பேசணும், சில இடத்துல நம்ம போவோம் பாருங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. சில இடத்துல போனோம்னா ஏன் வந்தீங்க தெரியுமா? எதுக்காக வந்தீங்க? நம்மளோட பெரிய ஆள்கிட்ட போங்களேன், என்ன சொல்லுவாங்க? என்ன விஷயம் வந்தீங்கன்னு கேட்பாங்க. ஆமா தானே? நம்ம சின்ன ஆள்கிட்ட போங்க, வாங்க வாங்கம்பாங்க. அப்ப நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இப்ப என்ன வாங்கன்னு கூப்பிடுற இடத்துக்கு நான் போகணும். இன்னும் நிறைய பேர் லைட் அடிக்கல. இப்போ நீங்க யாரா வீட்டுக்கு போனீங்கன்னா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு சாப்பிட்டு திருப்தியா மேலே அனுப்பணும். அதை விட்டுட்டு எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல, எதுக்கு அவங்க வீட்டில் போய் உள்ள வர பேசுவோம், என்ன வந்துச்சு என்ன வந்துச்சு என்ன வந்துச்சு என்ன வந்துச்சு, நமக்கு என்ன பண்ணும், எதுக்கு வந்தானே தெரியலையே அப்படின்னு. அந்த மாதிரி இல்லை, வாங்க வாங்க, அந்த அளவு கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். நான் தான் சொன்னேன், பிரதர் சொல்லும்போது சொன்னேன், சில இடத்துல நம்ம போனோம்னா நம்மளை கூப்பிடும்போது வாங்க சார் என்ன விஷயம் வந்தீங்க அப்படிதான் கேட்குறாங்க. நம்மள என்ன பண்ணுறோம், கொஞ்சம் இல்லை இல்லை வாங்க சந்தோஷமா டீ சாப்பிட்டீங்களா போங்க, அவ்வளோதான். ஹல்லேலூயா. அப்போ அந்த லெவலுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்த விரும்புகிறார். ஆசீர்வாதம் உயர்த்தும். அதான் சொல்கிறேன், கர்த்தரின் ஆசீர்வாதமே உயர்த்தும். ஏன்னா சொல்கிறா இல்லையா, வானத்தையும் பூமியும் உடவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாவதாக. உங்களுக்கு எனக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாவதானா நான் தேவனுடைய வார்த்தையின் பக்கம் இருக்கிறேன், தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பக்கம் இருக்கிறேன், தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பஸ்ஸில் இருக்கிறேன். இதில் ஏறலாம், எல்லாரும் ஏறலாம், எல்லாரும் விசுவாசிக்கலாம், எல்லாரும் விசுவாசி ஆண்டு வார்த்தை என்ன பண்ணலாம், பேசலாம். எதெல்லாம் பேசுறோமோ அதை நம்ம வாழ்க்கையின் பங்கு என்ன பண்ணும், மாறும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான், அது நீதி, அதை மாத்தவே. அப்போ உங்க வாயால் எதை விதைக்கிறீங்க? ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை விதைக்கிறோமா? உங்க பிள்ளைகள் எப்படி இருக்கும்?
யார சொல்றான்? வானத்து பனியே போல. அதை தான் சொல்ல வந்தேன். நமக்கு ஒளிமரம் கண்டு தெரியும். நான் சொல்லி கொடுத்த சொல்றீங்களான்னு தெரியலன்னு பார்த்தேன். நம்ம பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? எப்படி ஆசீர்வாதமா இருப்பாங்க? நல்லா கையில் நான் உங்களுக்கு கை தட்டிக்கிங்க முதல்ல. நல்லா மறந்துடக்கூடாது. ஏன்னா இது ஆசீர்வாதங்களின் ஆண்டு. திரும்ப சொல்கிறேன், வந்துக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. சொன்னேன் இல்லையா? போன இது கொடுத்தவங்க 500 ரூபா கொடுத்தவங்கலாம் எவ்வளோ கொடுக்க சொல்லிருக்கிறேன். நீங்கள் முடிவு பண்ணி, இன்னைக்குலேருந்து நான் சம்பாதிக்க போகிறேன், 24 சம்பாதிக்க போகிறேன். முடியாது. இன்னையிலேருந்து நீங்கள் 24 மணி நேரம் சம்பாதிச்சு நீங்கள் கிறிஸ்துமஸ் வரும்போது நீங்களே வருவீங்களான்னு தெரியாது. ஏன்னா 24 வேலை செய்ய முடியல. ஆனா கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நம்பி வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்களும் வருவீங்க, எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. அப்ப அந்த இடம் பார்த்துட்டோம்ல, டபுள் மடங்கு நமக்கு என்ன பண்ண கர்த்தர் கொடுக்க போறார். ஆமென். இப்போ 1000 பேர் அடுத்த வருஷம் பிளான் பண்ண போறோம் இல்லையா? இப்போ 700 பேர் கிட்ட வந்து 1000 பேர் அப்போ பிரதர் கேட்டாருங்க, 1000 பேர் வந்து இடம் பத்துமா சொன்னாங்க. பக்கத்தில் ஷெட்டு போட்டுருக்குறாங்க. பத்துமா? பத்தும். ஆமென். நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன், திரும்ப நான் விசுவாசிக்கிறேன், திரும்ப சொல்கிறேன். அந்த பந்தல் போட்டு பண்ணாங்க இல்லையா புது, அந்த மாதிரி பண்ணுவாங்க மண்டபம். ஆமென். கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும்படியாக கர்த்தர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஏன்னா நான் பணத்தை நம்பல, ஆசீர்வாதத்தை நம்புறேன். ஆசீர்வாதத்தின் தேவனை. ஆமென். அது என்ன பண்ணும்? நிறுத்தவே. அதான் சார், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் தரும் தரும்னா அது தந்துக்கிட்டே என்ன பண்ணும்? ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு கொடுக்குன்னா, அங்க ஈசாக்கு அபிமெலேக்கு ராஜாவுடைய இணைய வந்தான்னு சொன்ன ஞாபகம் இருக்குதுங்களா? அந்த அளவு கர்த்தர் நடத்துவார். ஆமென். அப்ப இப்படியே பார்த்துட்டு முடிச்சிடறேன். அடுத்து பார்த்து யோசேப்பு இல்லையா? யோசேப்பு பார்த்தோம்னா நம்மளை மாதிரி இருக்குது பாருங்க. ஒரு நாள் நல்லா இருக்கிறோம், இன்னொரு நாள் குழியில் போட்டுடுறான், இன்னொரு நாள் குழியிலேருந்து தூக்கி போடுறான், அப்புறம் இன்னொரு நாள் அடிமையாயிடுறோம். இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு இல்லையா? முதல்ல நல்லா இருக்கிறோம், அப்புறம் குழியில் வந்துடுறோம், அப்புறம் குழியில் ஒருத்தன் தூக்கிடுறான், அப்போ தூக்கிட்டானே நினச்சேன்னா அடிமையாக்கிவிடுறான். அப்போ அடிமையாக்கணும்னு அந்த வீட்டுக்கு போகிறான், அங்கே ஒரு பெரிய லெவல் வந்துடுறான், நல்லா இருக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அங்கே இருக்கிறான், டப்புன்னு எங்கே தூக்கி போட்டுடுறான்? ஜெயிலில் போட்டுடுறான் இல்லையா? ஆனால் கடவுள் அங்கேருந்து அவனை தூக்குறாரு பாருங்க, அந்த தேசத்துக்கு அதிபதியா. அப்படிதான் நீங்க, அதுதான் நீங்க, அதுதான் நானு. எத்தனை ஆமென் சொல்றது? அப்ப நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நான் யார் என்பதை நான் அறிந்து கொள்ளணும். நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அதை அறிந்து கொள்ளும் போது அந்த அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் தான் ஒரு மிகப்பெரிய விடுதலை என்ன பண்ணும். அப்ப அதான் சொல்ற, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆசீர்வாதத்தின் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்கள் நிறைவுக்குள்ளார கொண்டு வரும், பெருக்கத்துக்குள்ளார கொண்டு வரும், ஏறாத்துக்குள்ளார கொண்டு வரும், தாராளத்துக்குள்ள கொண்டு வரும். உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் செழுமையா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மாத்துவார். ஆமென் சொல்லாமா? இந்த வாரம் பஸ் நிற்குது, அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வாரம் பஸ் நிறுத்தி என்ன பண்ண, அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செவ்வாய்க்கிழமையில் இதில் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பார்க்குறோம்ல, செவ்வாய்க்கிழமை கர்த்தர் யாருன்னு பார்க்க போகிறோம். கர்த்தர் யாருன்னு, அப்போ கர்த்தர் யாருன்னு பார்க்குறோம், ஆசீர்வாதம் என்னன்னு பார்க்குறோம். பார்த்து 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 எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். எழுந்திருக்கலாமா?